அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த காணொளியில் நாம் நோன்பு பெருநாள் தொழுகையை எப்படி தொழுவது என்பதை பார்க்க போகிறோம். பெருநாள் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகையாகும். பெருநாள் தொழுகை நேரம் சூரியன் உதயமானதற்கு பின் சுமார் 30 நிமிடங்கள் பிறகிலிருந்து ظஹர் முன்பு வரை, அதாவது சூரியன் உச்சி வானத்திற்கு வரும் வரை. தொழுகையின் நியத் நீங்கள் தனியாக தொழுதால் நவைத்து அன் உஸல்லிய சுன்னத்தன் லி ஈதில் ஃபித்ரி ரக்அத்தைனி அதாஅன் லில்லாஹி தஆலா, அதாவது சுன்னத்தான ஈது தொழுகை 2 ரக்அத்தை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் வைக்க வேண்டும். நீங்கள் இமாமாக தொழுதால் நவைத்து அன் உஸல்லிய சுன்னத்தன் லி ஈதில் ஃபித்ரி ரக்அத்தைனி இமாமன் அதாஅன் லில்லாஹி தஆலா, அதன் பொருள் சுன்னத்தான ஈது தொழுகை 2 ரக்அத்தை இமாமாக நின்று அல்லாஹ்வுக்காக தொழ வைக்கிறேன் என்று நியத் வைக்க வேண்டும். நீங்கள் மஅமூமாக, அதாவது இமாமை பின்தொடர்ந்து தொழுதால் நவைத்து அன் உஸல்லிய சுன்னத்தன் லி ஈதில் ஃபித்ரி ரக்அத்தைனி மஅமூமன் அதாஅன் லில்லாஹி தஆலா, அதன் பொருள் சுன்னத்தான ஈது தொழுகை 2 ரக்அத்தை மஅமூமாக நின்று அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத் வைக்க வேண்டும். முதல் ரக்அத் தக்பீர் தஹ்ரீமாவிற்கு பிறகு சனா அல்லது வஜ்ஜஹ்தை ஓத வேண்டும். அதற்கு பிறகு 7 தக்பீர் கூற வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கு இடையிலும் இந்த தஸ்பீஹை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அனைத்து புகழும் அருளும் அல்லாஹ்வுக்கே, அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை, அவனே மிகவும் மேன்மையானவன். 7 தக்பீர் கூறிய பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதைத் தொடர்ந்து சூரா அல் அலா அல்லது வேறு ஒரு துணை சூறாவை ஓத வேண்டும். சூரா அல் அலாவை ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு எப்பொழுதும் தொழுவது போன்று தொழ வேண்டும். இரண்டாவது ரக்அத் முதலாவது ரக்அத் முடிந்த பிறகு இரண்டாவது ரக்அத்துக்கு எழுந்தவுடன் இன்னும் 5 தக்பீர் கூற வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் முதல் ரக்அத்தில் கூறிய தஸ்பீஹை ஓத வேண்டும். 5 தக்பீரை கூறியவுடன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதைத் தொடர்ந்து சூரா காஷியா அல்லது வேறொரு துணை சூறாவை ஓத வேண்டும். சூரா காஷியாவை ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு எப்பொழுதும் போல் தொழுது முடித்து சலாம் கூற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக்.